சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை ஒவ்வொரு முறையும் நானும் காப்பாற்றத்தான் வருகிறேன். ஆனால் நீ நிச்சயமாக என்னுடைய பேச்சை கேட்கிறாயா? என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுது மட்டும் ஆம், நீங்கள் சொல்வது சரிதான், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்வது சரிதான் என்று நன்றாக சொல்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்முறையில் நீ ஏன் எல்லாவற்றையும் தேவையில்லாமல் பிரச்சனையில் நீயாக போய் மாட்டிக்கொள்கிறாய்? நான் உன்னை என்ன செய்ய சொன்னேன், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? தங்கமான பிள்ளையே, நான் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு நபர், என்னுடைய பெண்ணுக்கு இந்த வரனை பார்த்து தாருங்கள், என்னுடைய பையனுக்கு உங்களுக்கு தெரிந்த வரனை பார்த்து தாருங்கள், என்னுடைய பிள்ளைக்கு உங்களிடம் இருந்து ஏதாவது வேலை கிடைக்குமா, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலிருந்து ஏதாவது வேலை வாங்கி தாருங்கள் என்று கேட்கிறார்கள் என்றால் சில பேர் அப்படியே ஒதுங்குவார்கள். சில பேர் தானாக வெளியேக்க போய் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். நீ அப்படித்தான். எப்படி சொல்கிறேன் தெரியுமா? உன்னிடம் யாராவது என்னுடைய பிள்ளைக்கு வரன் பார்த்து தாருங்கள், என்னுடைய பிள்ளைக்கு இது போல பெண் வேண்டும், அது போல பெண் வேண்டும், இது போல பையன் வேண்டும், அது போல் பையன் வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீ சரி என்று சொல்லி ஒரு நல்ல வரனை பார்த்து தருவாய். கடைசியில் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் பிரிவினை வரும். அந்த பிரிவினை வரும் பொழுது இவள்தான் எனக்கு பெண் பார்த்து கொடுத்தாள், இவள்தான் இந்த ஆணை பார்த்து கொடுத்தாள், இவளுக்கு தெரியாதா இந்த பெண்ணுடைய குணம், இவளுக்கு தெரியாதா இந்த ஆணுடைய குணம், இவள் தெரிந்துதான் என்னுடைய குடும்பத்தில் இந்த பெண்ணை வந்து சேர்த்து விட்டாள் என்று உன்னிடம் பெண் பார்த்து கொடுங்கள் என்று கேட்ட வாயே இது எல்லாம் பேசும். அதுபோல ஒரு வேலை வாங்கி தாருங்கள் என்று நீ சொன்னாயானால், அவர்கள் சொன்னார்கள் என்றால், நீயும் வேலை வாங்கி தருகிறாய் என்றால், அந்த பெண் ஏதோ ஒரு இடத்தில் பிரச்சனை செய்தால் உன் மீதுதான் பழி வரும். உன்னை நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். உன் வேலை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை என்று நீ பார்த்தால் உனக்கு பிரச்சனை வராது. சிலர் சொல்வார்கள், நல்ல மனம் இருந்தால் எனக்கு இவன் வேலை வாங்கி தரலாம், நல்ல மனம் இருந்தால் இவள் எனக்கு பெண் பார்த்து தரலாம் என்று. நல்ல மனம் உனக்கு இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு இருக்கிறதா? உனக்கு நல்ல மனம் இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். உனக்கு உதவும் மனப்பான்மை உண்டு. உனக்கு யாரும் வாழக்கூடாது என்பது எப்பொழுதும் உனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு நல்ல மனம் இருக்கிறதா? இன்று ஒரு விஷயம் வேண்டும் என்று கேட்பார்கள். அந்த விஷயம் அவர்களுக்கே எதிர்காலத்தில் பிரச்சனையாகி விட்டது என்றால் அந்த பிரச்சனைக்கே காரணம் நீதான் என்று சொல்வார்கள். ஒரு இடத்தில் ஒரு பெண் இருக்கிறார், அவளுக்கு மாப்பிள்ளை வேண்டும், ஒரு கல்யாணம் திருமணமாக வேண்டும் என்று நீ போய் சொல்கிறாய் என்றால் கடைசியில் இரண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் பொழுது அந்த இடத்தில் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தெரியாது உனக்கு. அவர்கள் இருவருக்கும் நடுவே என்ன பிரச்சனை, யார் மீது பிரச்சனை, அந்த பெண்ணுடைய குணம் என்னவென்று உனக்கு தெரியாது, அந்த ஆணுடைய குணம் என்னவென்று உனக்கு தெரியாது. உதவியாக கேட்டார்களே என்று இந்த இடத்தில் பெண் இருக்கிறது, இந்த இடத்தில் ஆண் இருக்கிறது, வேண்டுமானால் பார்த்து கொள்ளுங்கள் என்று நீயே சொல்லிவிடுவாய். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் வேலை இருக்கிறது என்று கேட்டால் உனக்கு தெரிந்த இடத்தில் வேலை இருந்தால் சொல்வாய். ஆனால் இவர்களுக்குள் ஏதாவது தப்புகளை செய்துவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தவறுகள் இருந்துவிட்டு நீ உதவியாக நீ செய்தாய் பத்தியா, உன்னுடைய தலையை போட்டுத்தான் அனைவருமே உருட்ட ஆரம்பிப்பார்கள். அதனால்தான் சொல்கிறேன், நீ உன் வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு இரு என்று. சிலர் இதை சுயநலவாதி என்பார்கள். நீ சுயநலமாக இல்லாமல் உதவி செய்தாலுமே சரிதான், அவர்கள் அதைத்தான் சொல்ல போகிறார்கள். நீ உதவி செய்தாலும் அதில் ஏதோ ஒரு குறை சொல்வார்கள். நீயாக இருந்தாலும் அதற்கு ஒரு பதில் சொல்வார்கள். ஆக மொத்தம் உனக்கு ஏதாவது ஒரு பெயரை அவர்கள் சூட்டிக்கொண்டு தான் இருப்பார்கள். பெயரை சூட ஆரம்பித்து விட்டாலே அவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள். இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. நீயாக இரு. யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் எந்த ஒரு நிலையிலும் நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் இரு. இன்று நடக்கப் போவது உனக்கு தெரியும். அதாவது இன்னும் 1 மணி நேரத்தில் என்ன விஷயங்கள் நீ செய்ய போகிறாய் அது உனக்கு தெரியும். ஆனால் நீ இன்று செய்யும் விஷயம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பது உனக்கு தெரியாது. அதனால்தான் நான் சொல்கிறேன், உன்னுடைய வேலை என்ன அதை செய், முன்னேறுவாய். அதை விட்டுவிட்டு இவனுக்கு உதவி செய்கிறேன், இவனுக்கு உதவி செய்கிறேன் என்று உதவும் பொழுது
பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். உதவிகள் என்பது ஒருவன் யாருமே இல்லாமல் தனிமையாக இருக்கிறான், அவனுக்கு சாப்பிடுவதற்கு கூட எதுவுமே இல்லை என்ற பொழுது உணவாகவும் உடையாகவும் அவனுக்கு நீ உதவி செய்யலாம். அதுபோல ஒருவன் ஆறுதலை தேடும் பொழுது, அவன் மனதில் மிகப்பெரிய பாரங்கள் இருக்கும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் நீ சொல்லலாம். இதை தவிர தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீ உதவியாக செய்ய வேண்டும் என்பது அவசியம் கிடையவே கிடையாது. ஒன்று முன்பு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் செய்வதற்கு முன்பே தெரிந்து கொள்ளுங்கள். இதனால் நல்லது நடக்குமா, பிரச்சனை வருமா, ஏன் திடீரென்று ஒரு விஷயம் நடக்கிறது, எதற்காக இவர்கள் இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னிடம் வந்து கேட்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் யோசியுங்கள். யோசித்து எல்லா விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களுடைய இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு தேவையில்லாத மனக்குழப்பத்திற்குள் போகி தவிக்காதீர்கள். மீன் தண்ணியிலிருந்து வெளிவந்தால் எந்த அளவு தத்தளிக்குமோ அதே போலத்தான் நீங்களும் ஒவ்வொரு நாளும் விடிந்தால் அவ்வளவு தத்தளிக்கிறீர்கள். பொழுது போய் இரவு நேரம் வந்தாலும் அதே போலத்தான் தத்தளிக்கிறீர்கள். இரவு அதே பிரச்சனையை யோசித்து கொண்டு நீங்கள் தூங்குவதும் கிடையாது. ஒழுங்காக இந்த விஷயத்தில் நம் தலையிடாமலேயே இருந்திருக்கலாம், இந்த விஷயத்தை செய்யாமலேயே இருந்திருக்கலாம் என்று அந்த விஷயம் நடந்து பிரச்சனையை கொடுத்த பிறகு யோசிக்கிறீர்கள். ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பு அத்தனை முறை யோசியுங்கள். ஒரு நபரை நம்புவதற்கு முன்பு 10 முறை யோசித்து அந்த நபரிடம் பழகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்களாகவே ஏதேதோ விஷயங்களை கற்பனைகள் செய்து கொண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள். உனக்கு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் இருந்து உனக்கு உத்தரவு வரும். நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்க்கையிலிருந்து பிரச்சனையை எடுக்கத்தான் போகிறேன். உனக்கு நான் இப்பொழுது இந்த வாக்கினை எதற்காக காதில் வாங்க வைத்தேன் என்றால், நீ இது போல சில விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாமல் தலையிடுகிறாய். அதனால்தான் நான் உனக்கு எச்சரிக்க வந்தேன். தங்கமான பிள்ளையே, எது நடக்குமோ அது நடக்கும். நீ செய்தால்தான் அது நடக்கும் என்பது கிடையாது. மற்றவன் உன்னிடம் வந்து உதவி கேட்கிறான் என்றால் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சிரித்துவிட்டு வந்துவிடு. தேவையில்லாமல் பிரச்சனைக்குள் போய் மாட்டிக்கொண்டு தவிக்காதே. உனக்கு ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் துணை இருக்கிறேன். யார் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் எனக்கு நன்றாகவே தெரியும். யாரையும் கண்டு நான் பயப்படுவது கிடையாது. நீ எப்பொழுதும் எதையும் கண்டு பயப்படாதே. உன்னை பார்த்து கொள்ளவும் உன்னை நல்வழி நடத்தவும் உனக்கு தேவையான சகல வசதிகளையும் கொடுக்கவும் இந்த சாயாகி எனக்கு நல்லபடியாக தெரியும். நீதான் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாய். யார் யாரோ ஏதேதோ சொல்வார்கள். ஆனால் நீ எப்படி இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் பார்த்துவிட்டு கடந்து சென்று கொண்டே இரு. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக போய் எந்த ஒரு விஷயத்திலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நல்லதையே செய், நிச்சயமாக நல்லது நடக்கும். தேவை உள்ளதையே செய், நிச்சயமாக உனக்கு எல்லாமே உனக்கு நல்ல நல்ல விஷயங்களாகவே கிடைக்கும். காலம் முழுவதும் இந்த சாயுடைய அனுகிரகமும் கருணை பார்வையும் இருந்து கொண்டே இருக்கும். உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். எல்லா நாளும் இனிமேல் உனக்கு இன்பமான நாளே. சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.